ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ 10th லெசனில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுற வீடியோ போய் பாருங்கள். இது பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார். இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். சி நடேசனார் திராவிட இயக்கத்தின் எழுச்சி. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் 1912 டாக்டர் சி நடேசனார் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். 1912 சி நடேசனார் மருத்துவ மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இது பின்னால மதராஸ் திராவிடர் சங்கம் என மாறிடுச்சு. அடுத்தது திருவல்லிக்கேணியில், சென்னையில் உள்ள ட்ரிபிள் கேணின்னு சொல்லுவோம். திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற ஒரு பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். அது யார் சொன்னார்? சி நடேசனார். திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யாருன்னா டாக்டர் சி நடேசனார். நெக்ஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி. இதுக்கு யாரெல்லாம் காரணம், எப்போ வந்துச்சு, இன்னும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், இவங்க 2 பேர் தான். 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அலமேலு மங்கை உட்பட முக்கிய 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைத்தனர். யார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஆண்டு? 1916 நவம்பர் 20. யாராருன்னா டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், அலமேலு மங்கை, மொத்தம் 30 பேர் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைத்தனர். நெக்ஸ்ட்டு இந்த 1916 டிசம்பர் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டமுறை பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1916 டிசம்பர். எங்கன்னா விக்டோரியா பொது அரங்கில். இந்த ஜஸ்டிஸ் கட்சி 3 செய்தித்தாள்களை வெளியிட்டது. அதுனா தமிழில், ஆங்கிலத்தில், தெலுங்குல மூணு வித மொழியிலையும் 3 நியூஸ் பேப்பரை இந்த நீதி கட்சி வெளியிட்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என பத்திரிகைகள் 3 பத்திரிகைகள் வெளியிட்டது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறை அறிமுகம் செய்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெற்றது. இந்த நீதி கட்சி தேர்தல் யார் காரணமாக, இந்த நீதி கட்சி தேர்தல் வர யார் காரணமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் அவங்கள சீர்திருத்தங்கள் அடிப்படையில் தான் 1920 தேர்தல் நடைபெற்றது. இந்த நீதி கட்சி எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதி கட்சி தான் இந்தியாவோட முதல் அமைச்சரவை சென்னையில் தான் அமைத்தது. இதுக்கு யார் தலைவராக இருந்தாலும் ஏ சுப்பராயல் தான் சென்னை மாகாணத்தோட தலைவராக இருந்தார். மாகாணத்தின் முதலமைச்சரானார். இந்த நீதி கட்சி 1920 23 வரையும், 23 மொத்தம் 20 26 வரையும் அந்த ஆண்டுகளை அரசமைத்தது. இந்த அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி அம்மையார், அதாவது நீதி கட்சியோட சாதனைகள். இதெல்லாம் என்னென்ன சாதனை கொண்டு வந்துச்சு இந்த நீதி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளங்கினுச்சு. இது 1923 தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. அதாவது இந்த நீதி கட்சியோட கொள்கை தான் 1921 பெண்களும் அரசியலில் வரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அதுக்கப்புறம் நீதி கட்சி 2 வகுப்பு வாரி அரசாணைகளை வெளியிட்டது. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்ட 2 வகுப்பு வாரி அரசாணைகள். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வது 1924
பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து நீதி கட்சி அமைத்தது. இந்த பணியாளர் தேர்வு வாரியம் எப்போனா 1924 வந்து இந்த நீதி கட்சி தான் அமைத்தது. அப்புறம் தான் பிரிட்டிஷ் அரசு இதை தொடர்ந்து தான் பிரிட்டிஷ் அரசு வந்து 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை வந்து உருவாக்கியது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் யாரெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்கான்னு தந்தை பெரியார். இவங்களை பற்றி வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து சுயமரியாதை, பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் அவரோட பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது தான் இந்த சுயமரியாதை இயக்கம். இது யார் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஒரு பெண்ணு வந்து ஒரு எழுத்தறிவின்மைக்கு, ஒரு தாழ்வான நிலைக்கு வந்து ஒரு எழுத்தறிவின்மை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பணியை சொன்னது யாருன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு இது சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். இந்த பெரியார் யார்? இந்த ஈவே ராமசாமி. பெரியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபுல் நேம் வந்து பெரியார் ஈவே ராமசாமி. இவங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1879 1973 வரையும் இவர் ஒரு ஈரோட்டை சேர்ந்தவர் தான் பெரியார். இவர் வந்து இவர் ஒரு பெரிய செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் அவரோட பிள்ளை தான் இந்த ஈவேரா ராமசாமி. இவர் வந்து ஈரோட்டின் நகரசபை தலைவர் என உட்பட பல பதவிகளை வந்து இவர் வகித்தார். இவருக்கு வந்து இவர் மக்கள் வந்து இவரை வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா வைக்கம் வீரர் என பாராட்டினார். இந்த தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தொடங்கினார் பார்த்தீங்கன்னா 1925 தொடங்கப்பட்டது. இவங்க வந்து இந்த பெரியார் வந்து செய்தித்தாள்களையும் வெளியிட்டாங்க. அது என்னன்னா குடியரசு, அது 1925, ரிவோல்ட்டு 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் வந்து பெரியார் வந்து தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் தான் குடியரசு ஆகும். இவர் வந்து பெரியார் வந்து சித்திரபுத்திரன் என புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிங்காரவேலரோட பௌத்த முன்னோடியார் என்பது சிங்காரவேலர். இவரோட வந்து நெருக்கமான உறவு கொண்டிருந்தது பெரியார். இவர் வந்து அம்பேத்கர் எழுதிய வந்து ஜாதி ஒழிப்பு என நூல் வந்து வெளிவந்தவுடன் அந்த நூலை 1936 வந்து தமிழில் பதிப்பித்தார். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகராதி கட்டாயம். 1937 வந்து ராஜாஜியின் தலைமையில் அரசின் செயல்பாட்டை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் வந்து இந்தியை வந்து கட்டாய பாடமாக வந்து அறிமுகம் செய்ததற்கு பெரியார் வந்து ஒரு இயக்கத்தை நடத்தினார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரியார் வந்து நடத்தப்பட்டது. அந்த இந்தியை கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜி. பாடத்திட்டமாக கொண்டு வந்தது ராஜாஜி, அதை எதிர்த்தது வந்து பெரியார். அதனால பெரியார் போராடினதுக்காக பெரியார் வந்து சிறையில் பிடிக்கப்பட்டார். அப்போதான் வந்து பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது நீதி கட்சியோட திராவிடர் கழகம், அதாவது 1944 தான் அந்த நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என வந்து புது பெயர் வந்து சூட்டப்பட்டது. அதாவது சென்னை மாநில முதலமைச்சராக இருந்த ராஜாஜி தான் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதையும் வந்து விமர்சித்த பெரியார் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பரம்பரை தொழில் அவங்கள ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இது கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து தடை செஞ்சது பெரியார் தான். அதுக்கப்புறம் பெரியார் இறந்ததுக்கு அப்புறம் தான் காமராஜர் வந்து சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக ஆனாங்க. 1889 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதி கனவை நனவாக்கும் வகையில் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை வந்து தமிழுக்கு அறிமுகம் செய்தது. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இந்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு காலம் என்னென்னா 1859 1945 வரையும். இவர் வந்து 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். இவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன பட்டம்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை வந்து அவர் சிறப்பு செய்யப்பட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பட்டம்னா தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகியவரை சிறப்பு செய்யப்பட்டார். அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். அது இவருடைய ஜீவிய சரித சுருக்கம், அது 1939 வெளியிடப்பட்டது. இன்னும் முதலாக எழுதப்பட்ட சுயசரித நூல்களில் ஒன்றாகும். இது வந்து ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையின் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா இந்த இரட்டைமலை சீனிவாசன். மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளில் தலைவராக பணியாற்றியவர் யாருனாலும் இரட்டைமலை சீனிவாசன் தான்.
லண்டனில் வந்து 1930-31 நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டவர் இரட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவரில் இவரும் ஒருத்தர் தான். யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராசா. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரோட காலம் 1783 1943 வரையும். இவர் வந்து மக்களால் வந்து MC ராசா ஏன் அழைக்கப்பட்டார்னா, அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை வந்து சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து சென்னை மாகாணத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா MC ராசா, அதாவது மயிலை சின்னத்தம்பி ராசா அப்படின்னு சொல்லுவோம். இவர் சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். அடுத்து 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யாருன்னா MC ராசா. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம். இது வந்து சென்னை மாகாணத்தில் வந்து PP வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா போன்ற தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முதல் முயற்சி மேற்கொண்டார். இந்த முதல் தொழிலாளர் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் வந்து சென்னையில் உருவாக்கப்பட்டது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றனா 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். இது எப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழிசை வரலாற்றை முறையாக கற்றறிந்து பழந்தமிழர் இசைமுறையை மீட்டுருவாக்கம் செய்ய முன்றார். அதாவது 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். அதுவே தமிழிசை இயக்கத்தின் கருமூலமானது. அடுத்தது யாரை பற்றி பார்க்கணும், சிங்காரவேலர். இந்த சிங்காரவேலர் வந்து என்ன பண்ணார்னா எப்போ பிறந்தார்னா 1860 1946 வரையும். இவர் வந்து சென்னையில் பிறந்தவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இவருக்கு என்னென்ன மொழியெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன். தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகிய கருத்துக்களை வந்து தமிழில் வடிவத்தவர் யாருன்னா சிங்காரவேலர். இவர் வந்து 1923 முதலாக ஃபஸ்ட்டு மே தின விழாவை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். இவர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதுக்கு தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் தான். நெக்ஸ்ட்டு பெண்கள் இயக்கம். இந்த பெண்கள் இயக்கம் யாரால் உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த பெண்கள் இயக்கம் இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்னா விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் WIA அப்படின்னு சொல்லுவோம். அகில இந்திய பெண்கள் மாநாடு ஒன்று ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது ALWC அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆகிய வந்து முக்கியமானதாக இந்த பெண்கள் இயக்கத்தில் இருந்துச்சு. இந்த இந்திய பெண்கள் சங்கம் அதாவது விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி, ஜினராஜதாஜா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் இந்த பெண்கள் இயக்கம் தொடங்க பெற்றது. யார் பார்த்தீங்கன்னா 1917 அன்னி பெசன்ட், டோரதி, ஜினராஜதாஜா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்படுகிறது. இது வந்து 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது இந்த பெண்கள் இயக்கம். இதுக்கு யாரெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தில் யார் ரொம்ப பணியாற்றினாங்க தீவிரமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை, நீலாம்பிகை, சிவகாமி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்க. இது வந்து கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம்பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டவர்தான் தேவதாசி என அறியப்பட்டனர். வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார். மதராஸ் அர்ப்பணியை தடுத்தல் தேவதாசி சட்டம் வந்து 1947 அரசால் இயற்றப்பட்டது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம்.